பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார வைல்டு கார்டு என்ட்ரி ஆனவங்க எல்லாம் ஃபயரா இருப்பாங்கன்னு பார்த்தா இப்படி அலுமூஞ்சி கேஸா இருக்காங்க. வெளியே இருந்து உள்ள வரும்போது பஞ்சி டைலாக்லாம் சும்மா ஃபயரா இருந்துச்சு. ஆனா உள்ள போனோடனே ரியாலிட்டியோ இதுல வேற வியனாவுக்கு இப்பதான் ஃபேன்ஸ் அதிகமானாங்க. ஆனா அவங்களுக்கு அது பொறுக்கல போல. மக்கள் கிட்ட ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணி மாட்டிப்பாங்க போல. காய் வச்சுட்டு உட்கார வாயில கை போடல கால நான் வாய் போத்திக்கிட்டு அந்த வார்த்தையில சொல்ல இப்படி டெய்லி பிக் பாஸ் வீட்ல நடக்கிற அன்சீன்ஸ் ஃபைட் காமெடி இது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்தலாம். நம்ம வீடியோவை வாட்டர் மேலன்ல இருந்து ஆரம்பிப்போம். நம்ம வாட்டர் மேலன் ஸ்டார் வீட்டுல உள்ள பாதி பேருக்கிட்ட பல்ப் வாங்கிட்டே இருந்தாரு. ஆனா இப்போ என்னடானா யாரும் எதிர்பார்க்காத விதமா கடைசியில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற கேமரா கிட்டே பல்ப் வாங்கியிருப்பாரு. திவாகர் ஷாக்கடி கேமராமேன் ராக்கடு அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்திருப்பாரு. தமிழக மக்களே, உங்க தமிழ்நாட்டின் நட்டி தமிழக மக்களே கொஞ்சம் நாள பாக்குறது நிறுத்தி தொலைங்கயா. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். ஐயோ நக்கல்யா அவனுக்கு. எவ்வளவு சொன்னாலும் அடுத்ததான் நீங்க எவ்வளவுதான் ரீல்ஸ் பண்ணாதீங்கன்னு திவாகர்ட்ட போயிட்டு நீங்க சொன்னாலும் நான் அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் கேமரா மாடல் வந்து ரீல்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு. இப்போ திரும்பவும் அதே போலதான் வைல்டு கார்டு என்ட்ரில வந்த அமித் கூட ஒரு ரீல்ஸ் பண்ணி வினோத் அதுக்குள்ள வந்து அதுல ஒரு ஃபன் மாதிரி நடந்துச்சு. தெரியுமா? உள்ளத்தில் எனக்கு அவ்வளவு தெரியாது. அவர் பாடுவாரு. நான் அவரோட சேர்ந்து பாடுவேன். இந்த தபாலூட்டி வளர்த்துக்களி அந்த ஆக்டிங் தெரியுமா? தெரியாதே. நான் யாரு? வெறும் டுபாக்கூர். பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆமா ஆமா அவர் ட்ராக் மாத்துறாரு. இவர் கூட சின்சியரா நடிங்க. தலைவர் தான் அடுத்து நடிகர் திலகமே. அந்த பாடுங்க வேணாம் நான் சொல்றேன். அந்த பாட்டு செஞ்சோட்டு கடன் தீர்க்க. ஐயோ என்ன முக்கு முக்குறான் விட்டா இங்கே போயிரும் போலயே. மூணு வருஷமா பில்டப் தான் கொடுக்கிறாரு. உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்குது. நல்ல உள்ளம் உறங்காதென்பது. என்ன எல்லாரும் நம்மளே குறுகுறுன்னு பாக்குறாங்க. சூப்பர் சார் சூப்பர் சார். பார்க்க கூடாது சிவாஜி பை சென்டர். இதுதான் உங்க பேரை கெடுத்துக்கிறீங்க. அவர் டீசென்ட்டா இருக்காரு. அவர் ஜாலியா சார். அண்ணே சும்மா ஜாலிக்கு பண்ணனே. இது ஜாலியா? அடுத்ததா தம்மா துண்டு 2 ஆப்பிள கொடுத்ததுக்கு அதுல ஒரு கதையை உருவாக்கி வழக்கம் போல கேமரா முன்னாடி வந்து நின்னுகிட்டு கதையை விட ஆரம்பிச்சிருவாரு. ஆனா ஒண்ணு இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்க கேமரா ஃபுல்லாத்துலயுமே திவாகர் தான் ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்காரு. அதையும் கட் பண்ணி எடுத்து விஜய் டிவி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழக மக்களே, போன வாரம் வெறும் கஞ்சி உடம்பே இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த வாரம் தொடக்கத்துல எங்களுக்கு ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஆப்பிள வச்சு சாப்பிடலாம் நினைக்கிறாங்க. பட் நான் வச்சு சாப்பிட ஆசைப்படல. உடனே 2 சாப்பிடலாம்னு பாக்குறேன். பாரு திங்க பேல ஓட்டக்குண்டு நாராயண உங்க தமிழ்நாட்டின் நட்டி உப்பு அரக்கன் சார் யூ ஆர் ஸ்ப்ரேயிங் சார். டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. திவாகரை மோஸ்ட்லி நிறைய பேர் நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா லேடிஸ்டையும் கேட்கிற ஒரே விஷயம் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்படிதான் ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் இவர் பேசிட்டு தெரியுறாரு. அதே போலதான் திவ்யா கிட்டயும் பேசலான்னு பாத்துருப்பாரு போல. ஆனா அதுக்கு திவ்யா கிட்டயே ஒரு பல்ப் வாங்கியிருப்பாரு இவரு. எல்லாரும் வந்து எங்களுக்கு இது சாப்பாடு வந்தது ஊட்டி விட்டது அதெல்லாம் வந்துச்சா? இங்க நடக்கிற எல்லாமே வரும்னா நீங்க அந்த டைம்ல மாட்டாம போயிட்டீங்களா? மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. நான் ஏன் மாட்டணும்? நீங்க பல டைம் என்கிட்ட மாட்டாம போயிட்டீங்க. குச்சமே இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா டாக்டர் படிச்ச திவாகருக்கு மெமரி லாஸ் இருக்கு போல. ஏன்னா வீட்டுல உள்ள பாதி பேர் இவருக்கு ஞாபகமே இருக்காது. அது போலதான் ரொம்ப நாளா பிரவீனை வினோத்னு கூப்பிட்டு இருந்தாரு. இப்போ அதே போலதான் உள்ள வந்த சாண்ட்ராமியோட பேரு தெரியாம அக்காக்குன்னு சொல்லி சொன்னே பிக் பாஸ் கேட்டே ஒரு பல்ப் வாங்கியிருப்பாரு. எல்லாரும் வாட்டர்மெலன் ஸ்டார் பார்வை சொன்னாங்கறதுக்காக நீங்க சொல்றீங்க. எல்லாரும் சொன்னாங்கறதுக்காக 10/11 வாட்டர்மெலன் ஸ்டார். வீட்ல இவன் தான் எனக்கும் ஒரு சப்போர்ட்டா இருக்கான். என்னமா எல்லாரும் பேசிட்டு இருக்கான். அக்கா என்னோட அக்கா கண்டிப்பா சீனியரா இருப்பாங்க. திவாகர் சார் அந்த அக்கா யாருன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இவருக்கு இதான் வேலை. வீட்டுல உள்ள யார் பேருமே ஞாபகத்துல இருக்காது. அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க பேரை சொல்லும் போது தப்பா தான் சொல்லியிருப்பாரு. உங்ககிட்ட ஒண்ணு நான் கேட்கிறேன், நீ உண்மையாவே டாக்டர் தான் படிச்சிருக்கியா? சாண்ட்ரிகா அக்கா இல்ல புரியல. சாண்ட்ரிகா அக்கா இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு. அவங்க கேட்டாங்க உங்களுக்கு என்ன பேர் வேணும் சார்? மக்கள் மத்தியில அதிகமா தெரிஞ்சது வாட்டர்மெலன் ஸ்டார். ஸ்டார்னா அவ்வளவு லேசா யாருக்கும் பட்ட உங்களுக்கு தெரியாது. இதுல ஏங்க நான் ஒரு பாப்புலர் ஃபிகர். என்ன பத்தி பத்திரிக்கை அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா.
அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இதுங்களா I am not here. ரைட் ஆள விட்ற புட்டேல நீங்க எல்லாம் பாக்குறீங்க அவரோட பிஹேவியர்ஸ் தான் பாத்துக்கிட்டீங்க. அவன்டா அவன்டா என்ன ஆமாடா. அதுக்கப்புறமா பிரஜன் என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா வெளியே இருந்து பார்த்துட்டு வந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்த வேற ஒரு மாடலேஷன்ல சொல்லி அவங்க எல்லாத்தையுமே இன்சல்ட் பண்ணியிருந்திருப்பாரு. எல்லாமே கணக்கு தான். நான் வந்து வெளியே பார்த்து துப்பியாச்சு அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கிறது தொடக்கிறது உங்க இஷ்டம். அது அந்த பையனுக்கு பயம் இல்ல. வெளியேந்து உள்ள வரப்ப யாரும் சண்டை போடாதீங்க கத்தாதீங்கன்னு சொல்லிவிட்டு இவங்களே உள்ள நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ எப்படியும் எந்த ஒரு ஆளு போனாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாலே அவங்களுடைய கேரக்டர் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் போலயே. அடுத்தது இந்த கமுருதனை எவ்வளவு பட்டாலும் திந்த மாட்டான் போல. பாரு இவனை யூஸ் பண்ற மாதிரி தான் நிறைய வீடியோல பேசியிருக்கு. அதை வெளியே இருக்கவங்க உள்ள சொல்லியும் கூட திரும்பவும் இவன் பார்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் போலயே. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சம்பவமே ஆயிடுச்சு. அதுவும் இந்த ஒரு விஷயத்த சுத்தமா யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. டப்புன்னு இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு. அது என்னன்னா ஒரு கட்டத்துல கமுருதனுக்கும் பிரவீனுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டையே நடந்துருச்சு. சும்மா பேசிட்டு தான் இருக்காங்கன்னு பார்த்தா கையை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தடுக்கிறால பாத்தீங்களா இல்ல நம்ம பாக்ஸர் வாட்டர்மெலன் ஸ்டார் தான். எப்ப கமுருதனே புடிச்சு நிப்பாட்டிட்டாங்க. இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு. என்னங்க இது ஏரியா சண்டை விட ரொம்பவே மோசமா இருக்கு. என்னைய விட்டா ஆளுக்களுக்கு மாத்தி அடிச்சுப்பாங்க போலயே. இவங்க ரெண்டு பேரும் சண்டையில இடையில தடுக்க வந்து ரஜனும் மாட்டிக்கிட்டாரு. அவ்வளவுதான் இவங்களுக்கெல்லாம் ரெட் கார்டு போலயே. அவ்வளவுதான். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என் புருஷன் விலைக்கு விட்டது ஒரு குத்தமாடா, அதுக்கு நீ என் புருஷன் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்றியடா. ஒரு கட்டத்துல கமுருதனை பிரவீனை அடிச்சே போடுவாரு. என்னடா ஆளாளுக்கு மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இது பிக் பாஸ் வீடு தானே இல்ல சண்டை காடு தானே தெரியலையே. பிரச்சனை அங்க உன் பொண்டாட்டி அழுதுட்டு இருக்கு, நீ என்னடா இங்க சண்டை போட்டுட்டு இருக்க? இந்த அக்கா எல்லாத்தையும் மாத்த போறேன்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதையே இப்படி அள விட்டுட்டீங்களேடா. ஆனா இந்த ஒரு சம்பவத்திலயும் அரரா ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு பண்ணிருக்காங்க. உனக்கு இவ்வளவு பெரிய நல்ல மனசா என்னாலே நம்ப முடியலையே. என்னடா இது துஷார் தம்பி கவலை எல்லாம் படுறாரு. என்னடா அடியும் வாங்கிட்டு நான் நிக்கிறேன், என்கிட்ட எவனும் வந்து அக்கறை படல, அங்க போய் அவனை பிடிச்சிட்டு நிக்கிறீங்களாடா. அவன் கண்ணை பார்த்து பேச உள்ளார அப்படியே இடியும் மின்னலுமா அடிச்சு பிடிச்சு மேய்ச்சிட்டு போய் என்னடா அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றியா? இதெல்லாம் கொடூரமா சண்டையை போட்டுட்டு ஒருத்தவங்களை அள வச்சுட்டு வீட்டுல எல்லாத்தையுமே பதற வச்சுட்டு கடைசியில ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சாங்க பாருங்க. இவங்க 3 பேருமே பண்ணது எல்லாமே பிராங்க். ஆமாங்க, இவங்க 3 பேருமே வீட்டுல தனியா ஒரு பிராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பிளானை போட்டுட்டு தான் இந்த ஒரு பிராங்கையே பண்ணிருக்காங்க. இதை உண்மை நினைச்சிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே அடக்கு இருக்கு பய பிள்ளைங்களா ஆளாளுக்கு ஒரு சண்டை எழுத்துட்டு திரியிறாங்க. ஆனா நீங்க என்னடானா பிராங்க்னு இதை முடிச்சிட்டீங்க. ஆனா சத்த நேரத்துல இது ஒரிஜினல் தான் போறான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுல உள்ள எல்லாருமே நம்பியிருப்பாங்க. ஏன் நம்மளும் அப்படித்தான். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. பெட்ரோல் ஊத்துறீங்க இவர் வந்து கொளுத்தி விடுறாப்ல. ஆனா உண்மையா சொல்றேன்டா, பிக் பாஸ் சீசன்ல இந்த ஒரு பிராங்க் தாண்டா வெறித்தனமா இருந்துச்சு. இந்த ஒரு வீடியோவே நானே 10 தடவைக்கு மேல பாத்துட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஒரு பிராங்க் உண்மையாவே இருந்துச்சு. பாக்குற ஆடியன்ஸுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. என்னொன்னு வீட்டுல உள்ள எல்லாருமே மாத்தன்னு சொல்லிட்டு வந்த சாண்ட்ராமி வீட்டுக்குள்ள அதிகமா அழுதுகிட்டே இருக்காங்க. அதுவும் ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் சண்டைக்கு போவாங்கன்னு பார்த்தா அழுதுட்டு நிக்கிறாங்க.